அவங்க இங்க வந்தாங்க நாளைக்கு கூட போகலாம். இப்போ இந்த மண்ணுன்னு என்னுடைய வீட்டு மண்ணை மட்டும் சொல்லலைங்க, இந்த நாட்டு மண்ணை சொல்லணும். இந்தியான்னு ஆமா, இந்த மண்ணுன்னா இந்த நாட்டு மண். யாருக்கும் தனிப்பட்ட மாநிலம் என்பது இந்தியாவினால் பிரிக்கப்பட்டு நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்டது. நிர்வாக வசதி இல்ல, மொழி வாரியாக பிரிக்கப்பட்டுச்சு. அது வேற, நிர்வாக வசதிக்கு இல்ல, மொழி வாரியாக பிரிக்கப்பட்டுச்சு. மொழி வாரியாக ஏன் பிரிக்கப்பட்டது அதை படிங்க. இல்ல மொழி வாரியாக பிரிக்கப்பட்டதுன்னா ஆந்திரா ஏங்க ரெண்டா திருப்பி மொழி வாரியா பிரிஞ்சது? அந்த மக்கள் கோரிக்கை வச்சு போராடுறாங்க. அவங்களே மொழி பேசுறவங்க எப்படிங்க ரெண்டு மாநிலம் கேட்டாங்க? முதல்ல நிர்வாக பின்னாடிங்க அது ஹிந்தி முதல்ல கேட்டது முதல்ல நடந்த போராட்டம் போராட்டத்தோட வரலாறு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? சும்மா போய் சொல்லிட்டே போறாரு. ஏன் ஒரே முடி ரெண்டா பிரிஞ்சதுன்றாரு? அவர் கருத்து போய் சொல்றாருல, இஸ் மிஸ்லீடிங். ஹி டசன்ட் ஹேவ் தி ரைட் டு மிஸ்லீட். அவர் கருத்து சொல்ல நித்யானந்தன் கருத்து சொல்லுங்க. போய் சொல்றது ஏங்க நான் கேட்டுட்டு இருக்கேன். ஐயனாதன் மக்கள் கேட்பாங்க, அவர் மக்கள் முடிவு எடுக்கட்டும். ஐயனாதன் அவர் பேசாதீங்க, கேட்காபாங்க. ஏன் புரிய கூடாது? ஏன் மாநிலத்தை பத்தி பேசுற? நான் தான் குதிப்பேன். உனக்கு சம்பந்தம் இல்லாத இடம் இது. ஹரியானாவை சார்ந்தவர், டெல்லியினுடைய 3 முறை முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால். ஹரியானாவை சார்ந்தவர் டெல்லியை 3 முறை ஆண்டார். நாம ஏதாவது பேசணுமா, எதிர்த்தோமா, இது தவறு என்று சொல்லி இருக்கிறோமா, விமர்சனம் செய்திருக்கிறோமா? இந்திய கூட்டணியில ஒரிசா சட்டமன்ற தேர்தலில் பி.கே. பாண்டியனை அவர் தமிழரு, ஒரிசாவை ஆளக்கூடாதுன்னு அமித்ஷா ஏன் பரப்புரை பண்ணாரு? அந்த பாண்டியன் தமிழர் தானே, அவர் உங்க கோட்பாடுபடி இந்து தானே, இந்தியர் தானே, சட்டப்படி ஆள உரிமை பெற்றவர் தானே, அவர் ஆளக்கூடாதுன்னு உள்துறை அமைச்சர் ஏன் பரப்புரை செஞ்சாரு? சட்டத்தின் ஆட்சி நிறைவேற்ற வேண்டிய அமித்ஷா உள்துறை அமைச்சர் ஏன் பரப்புரை பண்ணாரு? அது இந்திய இல்லையா சார்? அனைவரும் இந்தியர் சார். குஜராத்தை சேர்ந்தவர் பிரதமராக இருக்கிறார். அதுக்காக குஜராத் சேர்ந்தவர் பிரதமர் பாண்டியன் விவகாரம் இல்ல சார். இல்ல சார், நல்லவங்க ஆட்சி செய்தா நாங்கள் பிஜேபி மறுப்பதில்லை. யாராக இருந்தாலும் நல்லவங்க ஆட்சியா அவர் செய்கின்ற பொழுது வெள்ளக்காரங்க ஆண்ட பரவாயில்லையா? நல்லவங்க ஆட்சியா அவர் செய்கின்ற பொழுது வெள்ளக்காரங்க ஆண்ட பரவாயில்லையா? நான் கேக்குறேன், ஏன் வெள்ளக்காரங்க கிட்ட விடுதலை வாங்கணும்? பிரிவினை தானே அது. நீங்க ஒரு உலகத்தோட சேர்ந்து சூரியனே மறையாத ஒரு நாட்டினுடைய அங்க பேசாதீங்க. நீங்க சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டீங்க. உங்களுடைய குருஜி போர்வால்கர் என்ன சொன்னாரு? பிரிவினைகளை பத்தினா எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க, எங்களுக்கு தெரியும். நான் சொல்லக்கூடியது பாருங்க, தம்பி நாகராஜ் என்ன சொல்றாரு? அஸ்ஸாம்ல என்ன நடந்தது? 19 லட்சம் பேர் வந்துட்டு உள்ள போந்துட்டாங்க. ஆல் அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஏஏஎஸ்சி போராட்டம் நடத்துச்சு. அப்ப அவங்க சொன்னது என்ன? எங்களுடைய அரசியல் தலையெடுத்தை இப்படி வெளிநாடுகளில் இருந்து வந்து குடியேறியவர்கள் தீர்மானிக்கிறார்கள், அதை நாங்கள் எதிர்க்கிறோம் சொன்னாங்களா இல்லையா? இதுதான் இங்க வாழ்நான்னு நாங்க சொல்றோம். வெளிநாடு வேற, இந்தியர்னா யாருங்க? இந்தியர்னா யாரு? இந்தியர்னா அனில் அம்பானி இந்தியரு, முகேஷ் அம்பானி இந்தியரு. எந்த இந்தியருக்காக இவங்க எல்லாம் வேலை செய்யறாங்க? இந்திய இறையாண்மை அப்படின்னு பேசுறாங்க. ஆனா வடகிழக்கு மாநிலங்கள்ல 371 சட்டப்படி உள்நுழைவுச்சீட்டு முறை இருக்கு. அங்க உள்ள நுழையணும்னாலே அந்த உள்நுழைச்சீட்டு முறையில் தான் போக முடியும். அதே போல இங்க தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிறது நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியவாதிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை. இல்லைன்னா அந்த தமிழர் தாயகம் இங்க பண்பாட்டு சிதைவு ஏற்பட்டு உள்ளூர் உரிமை உள்நுழைவு சீட்டு கொண்டு வரப்படணும். இங்க வரக்கூடிய வடநாட்டுக்காரங்களோட அந்த வர்ற காலகட்டம் எவ்வளவு காலம் இருப்பாங்க, எவ்வளவு காலம் திரும்புவாங்க, இது எல்லாமே உறுதி செய்யப்படும். அப்புறம் எல்லாரும் இந்தியர் அப்படின்னு பேசுறாங்க. 2016 உத்தரப்பிரதேசத்துல மண்ணின் மக்களுக்கே வேலை வாய்ப்பு அப்படின்னு பாஜக அரசு சட்டம் போட்டிருக்கு. எல்லாரும் இந்தியர் தான் அப்படின்னா மண்ணின் மக்களுக்கு வேலை வாய்ப்புன்னு ஏன் சட்டம் போடணும்? அப்ப பாஜக பொறுத்த வரைக்கும் இங்க ஒண்ணு பேசுவாங்க, அங்க ஒண்ணு பேசுவாங்க. அவங்க எந்த கோட்பாட்டிலையும் உறுதிப்பாடா இருக்க மாட்டாங்க. அவங்க நாட்டை பிளவுபடுத்துவாங்க.